90s கிட் எந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவாங்க, 2K கிட்ஸ் எந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவாங்க? ரொம்ப சிம்பிளி, ஊர் சுற்றுறோம்னா 90 கிட்ஸ் கரெக்டாக இருப்பாங்க, மேட்ரு பண்ணணும்னா 20 கிட்ஸ் கரெக்டாக இருப்பாங்க. யாரு 2K கிட்டா? இல்ல இங்க வச்சுக்கிட்ட வேற இடத்துக்கு கூட கடல போட்டு இல்ல பேபி நீ மட்டும் தான் எனக்கு அந்த மாதிரி சொல்றாங்க 2K கிட்ஸ். கிட்ஸ்னா ஓவர் ப்ரொடக்டிவா இருக்க போறாங்க, 20s கிட்ஸ்னா irresponsible இருக்க போறாங்க and they're going to play in the extreme. 2K கிட்ஸ்னா எல்லாம் தெரியும், கேஜெட் பத்தி எல்லாம் தெரியும். 90s கிட்னா அப்போதான் பழமா நான் தான் 90s கிட் சொல்லிட்டு சுத்துவாங்க, அது ஒரு கெத்துன்னு நினைச்சு. அவங்களுக்கு தெரியாது, அவங்களாம் அதான் யூஸ் கேர்ள்ஸ்க்கு அதை வச்சு யூஸ் பண்ணிடுவோம். கண்ணே மண்ணே மாயால தோரணுமே ஏங்க அப்படிலாம் பேசுறாங்க? இன்னத்துக்கு காய் நான் வருனா இருந்து ஒரு மனுஷ பையன் வந்தாலும் இன்னும் போகலையே வாழு. 90 கிட்ஸ் தான் பரவாயில்ல, இதுல 2K கிட்ஸ்ல அப்படித்தான். டுடே ஜாலி டுமாரோ காலி. 20 கிட்ஸ் தான் இப்போ பார்க்கறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2005 இருப்பாங்க, ஆனால் பார்க்கறதுக்கு அந்த பசங்க அப்படியே 22 மாதிரியே இருப்பாங்க, உடம்பு பாடி உக்குல. 2K கிட்டா பார்க்கறதுக்கு 22 மாதிரி இருக்கா? நைன்டிஸ் பொண்ணு பிடிக்குமா 2K பொண்ணு பிடிக்குமா? தலையா நீ 90s பொண்ணு பிடிக்காது, 2X பிடிக்காது. தெரியல பக்கத்து வீட்டு ஆண்டி தான் தெரியல ரொம்ப பிடிக்கும். இப்போ லவ்ல ரொம்ப கேவலப்பட்டது 90s கிட்ஸா இல்ல 2K கிட்ஸாக்கா? ஐயோ 2K கிட்ஸ் தான்ப்பா. 90 கிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணாது. 2K கிட்ஸ் தாங்க முடியல. 16 15 தான் வந்து உக்காருது இப்பெல்லாம் இந்த டவர்ல. அப்படி என்னக்கா தெரியுது உங்களுக்கு? அதுங்களுக்கு என்ன ஒரு கிஸ் இருந்தா போதும், 2 hour கூட உக்காராங்க, வெயிட் பண்ணாங்க. அதுங்களுக்கு தேவை என்ன, ஒரே ஒரு லிப்ல முடிஞ்சு போ. நாங்கள் ஸ்கூல் பொண்ணுங்களே சைட் வச்சுக்கிறோம், ஆண்டிங்களே சைட் வச்சுக்கிறோம். 90 கிட்ஸு 90s கிட்ஸ்லாம் இன்னும் அந்த காலத்துலேயே இருக்காங்க. 2K கிட்ஸ்லாம் அப்படியா? 8வது படிக்கும்போது அட்டனன்ஸ் போகிறானுங்க, 9வது படிக்கும்போது அவுட்டிங் பிளான் பண்ணுறானுங்க, 10வது படிக்கும்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பிளான் பண்ணுறானுங்க. வருங்கால புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஆகணும்னு ஆசையா இல்லை 2K கிட்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? ரெண்டும் தான் நல்லதான். எனக்கு வந்து 2 புருஷன் ஆயிடுமே. தலை தெரியாம தான் கேட்குறான். வர்றான் ஒருத்தன் 90s கிட்ஸு ஏந்துக்கலன்னாக்கா யாருக்கு ஏஞ்சிக்கலாம் வந்து பார்த்தியா? பெரிய விஷயம் எதுவும் இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு கசமுசா பண்ணா 90s கிட்ஸு, கசமுசா பண்ணிட்டு கல்யாணம் பண்ணா அவன் தான் 2K கிட்ஸு. இந்த 2K கிட்ஸ்லாம் அசால்ட்டா பொண்ணுங்களை உசார் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்க இப்படி போடுறானுங்க, இப்படி இறக்கி விடுறானுங்க, இப்படி போடுறானுங்க, இப்படி நடக்கிறானுங்க. நம்ம அப்படி போட முடியுமா? பொண்ணு நடக்க வேண்டியதானே? இந்த தொப்பையாக்குதா? எப்பவுமே 2K கிட்ஸ் நான் கத்தி பார்த்தாலே தெரியல. அதை பாருண்ணா பார்த்தாலே தெரிகிறதா? அவங்க 90s கிட்ஸ் இந்த டைம்ல வந்து வா உன்னை பார்க்கணும் அப்படின்னு பொண்ணுங்களாம் கூப்பிட்டுதுன்னு வச்சுங்களேன், போக மாட்டானுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன டைமிங்கு வேலை அப்படின்னு கட் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, கச்ச வேலையை செய்வோம். இன்னைக்கு பெயிண்ட் வேலைக்கு போனோமா 400 ரூபாய் தோமா ஃபீரோட ஜாலியாக சுற்றுவோம். அவங்க தான் பெரிய ஹேர்னு நினச்சிக்கிட்டு எனக்கு எத்தனை பொண்ணு வேணா வருவாங்க, அப்படி இப்படிலாம் சீன் போட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு கெத்து நினச்சிருக்காங்க. 10 பேர்கிட்ட பேசினா நான் தான் வந்து கெத்து அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. கேவலமான விஷயம் அதுதான் இருக்கிறதுல. கெத்து தான் உண்மையா? கெத்து தான். அப்போ பொண்ணுங்க 10 பேர்கிட்ட பேசினா அது வேற பேர் சொல்லுவீங்க. என்ன என்னது எச்சக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது வரை படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. ஜானி சிஸ் என்ன கிட்டா 90s கிட்டு, சன்னில என்ன கிட்டா 90s கிட்டு. 90s கிட்டு இல்லைன்னா இப்பெல்லாம் உங்களுக்கு கிட்டே இல்லை, தெரியும்ல. யாரை சொல்லுவீங்க? 20 கிட்ஸ் இப்போ இருக்கிற 20 கிட்ஸ்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருக்காங்க எல்லா விஷயத்துலயும். நீங்கள் 2K கிட்ஸ் ஓகேவா? அவங்கள
நான் 2K கிட் 2K கிட்டே கிடையாது வளர்ந்தது எல்லாமே 90s மாதிரி தான் ஒரு சுகத்தையும் நான் அனுபவிக்கலாம் அந்த எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்லண்ணா 90s கிட்ஸ் உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு? ஒன்றுமே இல்லை, எதிர்பார்க்கறதெல்லாம் போயிடுச்சு. வந்தா போதும், கை ரொம்ப வலிக்குது. கிட்ஸ் பெஸ்ட்டா 2K கிட்ஸ் பெஸ்ட்டா? ஏன் எப்பவுமே 2K கிட்ஸ் தான் பெஸ்ட் ப்ரோ. ஏன்? ஏன்னா அவங்க தான் புள்ளிங்கோ, எல்லாத்தையும் பதம் பார்த்துட்டு இருப்பாங்க, என்னென்ன பண்ணமோ பண்ணிட்டு இருப்பாங்க. 90 கிட்ஸே கல்யாணம் ஆகிட்ட பேருக்கு தான் பண்ணுவாங்க. டேரக்டா சொல்லிடுவாங்க உங்ககிட்ட இருந்து எனக்கு இதுதான் தேவை, சும்மா ஜாலிக்கு சுத்தலாம், ஃபேக்கா லவ் பண்ணலாம், அப்படியே ஸ்ட்ரைட்டா சொல்றேன்னா 2K கிட்ஸ் பிடிக்கும். ஓப்பனா சொன்னாவே நல்லவங்க தான், எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடணும். ஓப்பனாக சொல்லிடலாமா? பாரபட்சமே இல்லாமல் எல்லா பொண்ணுங்களும் நீங்களே விசாரி பண்ணிக்கிறீங்க, அவங்க பாவம் இல்லையா? அப்படிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் தெளிவா. எங்களுக்கும் வந்து மனசில் கொஞ்சம் ஈரங்க தெளிவா. எப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கிற பொண்ணுங்களும் நாங்கள் பார்ப்போம், கொஞ்சம் சுமாராக இருக்கிற பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு தள்ளி வைப்போம். இல்லை ப்ரோ, நம்மள நான் ரோட்டில் நடந்து போகிறேன், 4 பேர் நீங்கள் கேட்டீங்க என்னடா லேஸ்ன்னு, அது மாதிரி 4 பேர் பார்ப்பேன், என்ன அவன் லேஸ் கட்டுனுங்கிறான், அது எனக்கு பெருமை. என்னை பற்றி 4 பேர் பின்னாடி பேசுகிறானுங்களே, என்ன அவன் லேஸ் கட்டுனுங்கிறான், என்ன அவன் ஒயிட் கலரில் செருப்பு போட்டுனுங்கிறான் அப்படின்னு, அது எனக்கு பெருமை. கிட்ஸ் தான் 2K கிட்ஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்கள 2-ஆ இருக்காங்க. சீரியஸா எனக்கு தெரியாது, அதெல்லாம் நம்பாதீங்க. 2K கிட்ட மட்டும் நம்ம 90s கிட்டாவது பரவாயில்ல. கிட்ஸ்லாம் நமக்கு முன்னாடி காடி பின்னாடி லேடி. 90s கிட்ஸ்லாம் ஒன்லி தாடி தான் தலைவா. கிட்ஸோட லவ் கெத்தா இல்லை 2K கிட்ஸோட லவ் கெத்தா? 90s கிட்ஸ் தான். இப்போ வரைக்கும் 2K கிட்ஸ் தான் லவ் பண்ணிட்டு என்ன வேலை முடியாத வரைக்கும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஜோடி ஜோடியாக போது பார்த்தா பொறாமையால உங்களுக்கு. நம்மள பீச்சில் போனால் பார்க்க போகிறோம், ஆத்தவங்கள எவ்வளோ பொண்ணு போகுது, அப்போ ஜோடி தானே உட்காந்து இருப்பாங்க, அப்படியே பார்க்க வேண்டியதான். நம்ம கண்ணு இருக்குது, காய்ச்சி பார்க்க வேண்டியதான். தலைவர் திமிங்கலம் தான் கமிட்டன் ஒரு விஷயத்துல வந்து அவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்களா? அது வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு வர மாதிரி வச்சுக்கலாம். இப்போ எல்லாரும் யூஸ் பண்ண மொபைல நம்ம யூஸ் பண்ணுவோம் மாட்டோம்ல, புது மொபைல் தானே யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி தான். செகண்ட் ஹேண்ட்ல வாங்குவாங்களா? செகண்ட் ஹேண்ட்ல எல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு சிங்கிள் ஹேண்ட்ல கிடைக்குமா? அவங்களாம் எவனே தெரியாது. தளபதி நித்யானந்தாவா தெரியாதா? யாரு? வருங்கால வைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சிங்க? நயன்தாரா நினச்சேன், அதுக்கப்புறம் திருசா, இப்போ கச்சா போதும்.